அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மகள் கவிதா இல்லத்தில் டாக்டர் ராமதாசுடன் முகுந்தன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். சென்னையில் 2வது நாளாக தங்கியுள்ள டாக்டர் ராமதாஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள மகள் கவிதா இல்லத்தில் டாக்டர் ராமதாசுடன் முகுந்தன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள். நேற்று சென்னை வந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடன் இன்று அவருடைய பேரன் முகுந்தன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இளைய மகள் கவிதா இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று காலை அவர் கோட்டூர்புரத்தில் இருந்த இல்லத்தில் புறப்படும் பொழுது ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் வந்து செய்தியாளர்களிடம் பேசுவதாக சொல்லியிருந்தார். அதன் பிறகு இங்கு ஆழ்வார்பேட்டையில் அவருடைய மகள் கவிதா இல்லத்திற்கு வந்தபோது திண்டிவனத்திற்கு வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் பேசுகிறேன், இன்று இந்த சந்திப்பில் வேண்டாம் என்கிற தகவலை தெரிவித்திருந்தார். இதில் எங்கும் செல்லப் போவதில்லை, இன்று முழுவதும் இங்குதான் ஓய்வெடுக்கப் போகிறேன், நாளை திண்டிவனம் சென்று விடுவேன் என்கிற அந்த தகவலையும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் திண்டிவனத்தில் முகுந்தன் அவர்கள் இருப்பதாக நேற்று ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. நேற்று இரவு முகுந்தன் திண்டிவனத்தில் இருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சென்னை வந்த பிறகாக யார் யாரை சந்திக்கிறார் என்கிற பல்வேறு கேள்விகள் எழுதியிருந்த நிலையில தற்போது அவர் திண்டிவனத்திலிருந்து புறப்படும் பொழுது எங்கு தன்னுடைய பேரன் பேச்சுகளை பார்க்க போவதாகவும் அவருடன் நேரம் செலவிடப் போவதாகவும் சொல்லிவிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சென்னை வந்திருந்தார். ஆனால் இங்கு சென்னை வந்த பிறகாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவருடைய மகள் கவிதா அவர்கள் இல்லத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த போது பல் மருத்துவரை பார்க்க வந்ததாகவும் அது தொடர்பாக சிகிச்சை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதன் பிறகு நேற்று மாலை அவர் எந்த இடத்துக்கு செல்கிறார் என்பது தெரியாமலே இருப்பதற்காக அவருடைய வாகனம் மற்றும் PSO வாகனத்தினுடைய பாதுகாப்புடன் சென்னை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக வட்டம் பிடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் AK மூர்த்தி, முன்னாள் மத்திய இணையமைச்சர் AK மூர்த்தி அவர்களுடைய மகன் விஜய் அவர்களுடைய விஜய் மகேஷ் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. ஆதித்தர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகிய 3 பேரும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு சந்திப்பிலே பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு இன்றும் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில முகுந்தன் அவர்கள் குறித்து நேற்று ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. முகுந்தனுக்கு அந்த இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதன் பிறகுதான் கட்சியில் பிரச்சனை வந்ததா என்பது போன்ற ஒரு கேள்வி என்று செய்தியாளர்களிடம் வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த ராமதாஸ் அவர்கள் நேற்று அவருடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். முகுந்தன் ஏற்கனவே கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்த முகுந்தனை கட்சியில் பெரிய பதவிகள் கொடுக்க நிறைய இருக்கிறது. அதாவது அந்த தலைவர் பதவி, இளைஞர் அந்த தலைவர் பதவியை முகுந்தன் ராஜினாமா செய்ததற்கான கேள்விக்கு ராஜினாமா செய்த முகுந்தனுக்கு கட்சியில் கொடுப்பதற்கு பெரிய பதவிகள் இருக்கிறது, ஆனால் அவர் தொழில் செய்யதான் விரும்புகிறார் என ராமதாஸ் அவர்கள் அந்த நேற்று அவருடைய பேட்டியில பேசியிருந்தார். இந்நிலையில ஆழ்வார்பேட்டையில் உள்ள ராமதாஸ் அவர்களுடைய மகள், அதாவது முகுந்தனுடைய சித்தி இல்லத்தில் தற்போது முகுந்தன் மற்றும் ராமதாஸ் ஆகியோருடைய சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இன்று மாலை மீண்டும் ஆதித்தர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரான ஒரு சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி பாண்டியராஜன், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.